வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை குறைவாகவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கூடவே சாமந்தி, முல்லை, ரோஜா பூக்களோட விலைகளுமே உங்களுக்கு ரொம்பவுமே விலை குறைவாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ, சாமிக்கோ பூக்கள் வாங்க போறீங்கன்னா உங்களுடைய செலவு பாதியாக குறைய போகுது. அந்த அளவுக்கு பூக்களோட விலைகள் குறைவாக இருக்குது. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 260 ரூபாயா விற்பனை ஆகிட்டு இருக்கு. முல்லைப்பூ 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டுமல்லி 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 380 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியவட்டம் பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பட்டன் ரோஸ் 1 கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஜாதி மல்லி 1 கிலோ 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 50 ரூபா வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. இருந்தாலுமே விசேஷ நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களுக்கு தேவையான அளவுக்கு விலை உயரலை. மல்லிகைப்பூ விலை 600 ரூபா வரைக்கும் போகும். இப்போ 300 ரூபாய்க்கு உள்ளேயே கிடைச்சிட்டு இருக்கிறதுனால மல்லிகைப்பூக்களை அதிகமாக வாங்கி பயன்படுத்தலாம். விரிஞ்ச பூக்களாக வாங்கினீங்கன்னா விலை குறைவு, மொட்டுக்களாக வாங்கினீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகம். மொட்டுக்களை 2-3 நாள் வச்சு கூட பயன்படுத்தலாம். விரிஞ்ச பூக்களை அன்னன்னைக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவை எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி விலைக்குறைவான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சு அதை வாங்கி லாபத்தை அதிகரிக்கலாம்.